நான் சொல்லும் 3 விஷயங்கள் உங்கள் ரிஸ்கை தடுத்து நிறுத்தும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹ்மினான சகோதரர் சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் உழைப்பு இருக்கிறது, துவாவும் இருக்கிறது, ஆனால் ரிஸ்கில் பரக்கத் இல்லையா? இந்த கேள்விக்கான பதிலை உலகம் சொல்லாது, சுய உதவி புத்தகம் சொல்லாது, குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. முதல் விஷயம் பாவம். குனா ரிஸ்கை தடுக்கிறது. பாவம் என்பது ஆகிரத் விஷயம் மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கையிலும் அது தாக்கம் செய்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அல் அரஃப் அத்தியாயம் 7 வசனம் 96. அந்த ஊர்களின் மக்கள் ஈமான் கொண்டு தக்வாவுடன் பாவங்களை விட்டு நடந்திருந்தால் நிச்சயமாக நாம் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துகளை அவர்களுக்கு திறந்திருப்போம். சிந்தியுங்கள். தக்வா இல்லாத இடத்தில் பரக்கத் தங்காது. ஹராம் வருமானம், அநியாயம், பொய், தவறான பார்வை இவையெல்லாம் ரிஸ்க் வரும் வாசலில் மூடி வைக்கும் தடைகள். இரண்டாவது விஷயம் நன்றியின்மை, ஷுக்ர் இல்லாமை. அல்லாஹ் நமக்கு ஏற்கனவே எவ்வளவோ கொடுத்திருக்கிறான். உயிர் இருக்கிறது, உடல் நலம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன சொல்றோம்? இதெல்லாம் போதாது, அவனுக்கு அதிகம் இருக்கு. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 வசனம் 7. நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக நான் உங்களுக்கு மேலும் அதிகமாக கொடுப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்ன நாவே ரிஸ்க் அதிகரிக்கும் நாவு. நன்றி இல்லாத இதயத்தில் பரக்கத் நீண்ட நாள் தங்காது. மூன்றாவது விஷயம் தவக்குல் இல்லாமை. நாம் உழைக்கிறோம், அது சரிதான். ஆனால் அல்லாஹ்வை முழுமையாக நம்புகிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை முழுமையாக நம்பினால் பறவைகளுக்கு ரிஸ்க் கிடைப்பது போல உங்களுக்கும் கிடைக்கும். பறவை காலையில் காலியான வயிற்றோடு பறக்குது, ஆனா அல்லாஹுவை நம்பித்தான் பறக்குது. நாம் உழைக்கிறோம்,